ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான சேப்பங்கிழங்கு. இந்த சேப்பங்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். நான் 300 கிராம்ஸ் சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். சேப்பங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் எல்லாம் இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். பீலர் வச்சு ரிமூவ் பண்ணலாம், இல்லை நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணலாம். நான் நைஃபாலேயே ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தரவாக எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இப்போ இது நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக நான் கட் பண்ணுறேன். மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெரிய பீஸாக இல்லாமல். இப்போ இது எல்லாமே நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடான உடனே சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணலாம். ஹை ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை ஆன உடனே ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஆயிலில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணலாம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் ஓமம் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனோடனே கொஞ்சம் பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு லார்ஜ் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது சேர்த்துட்றேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேப்பங்கிழங்குலேயே ஆயில் இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ராவாக ஆயில் வேண்டாம். இதுலேயே அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 to 3 tablespoon வாட்டர் ஆட் பண்ணால் போதும்.
கவர் பண்ணி சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நடுப்புற ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இது ரெடி ஆகிட்டு கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ரெடி ஆகிடுது. நீங்கள் சப்பாத்தியோடையே சர்வ் பண்ணலாம், ரைஸோடையே சர்வ் பண்ணலாம். Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.